சில நேரத்துல நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தை வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். சொல்லுங்க, ஒரு 3 முறை சொல்லுங்க. வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் போக வேண்டிய தூரத்தை போய் அடையணும் அப்படின்னா எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை அடைவதற்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் போகிற வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க போகிற வழி என்ன பண்ணணும்? ஆயத்தம் பண்ணணும். அந்த வழி சரியில்லாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண முடியாது? போய் சேர முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை பேச போகிறார். முக்கியமான வார்த்தையை கர்த்தர் பேச போகிறார். நீங்க ரொம்ப நாளா ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரல? ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ற ஆண்டவரே, ரொம்ப காலமா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆனா என் ஜெபத்திற்கு என்ன வரல? பதில் வரல. நான் ரொம்ப நாட்களா போராடி கொண்டிருக்கிறேன், ஆனா இந்த போராட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் வரல. ரொம்ப வருஷமா நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய புலம்பலுக்கு இன்னும் என்ன வரல? பதில் வரல. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் செவிகள் என்ன பண்ணல? மந்தமா இருக்கவில்லை. ஆமென். என் செவிகள் என்ன பண்ணல? மந்தமா இல்ல. அப்ப ஏன் ஆண்டவரே என் ஜெபத்திற்கு பதில் வரல? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபங்கள் என் காதுகளுக்கு வந்து சேருகிறது உண்மைதான், ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி உன் வழி சரியில்லை. என்ன சரியில்லை? வழி சரியில்லை.